இறைவா, இந்த பூ உலகிலே நாம் சந்திக்கின்ற எல்லாருமே நல்லவர்களா இருக்கணும், நல்ல மனிதர்களை மட்டும்தான் நாம் சந்திக்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்காதீர்கள். அவர் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு பதிலா, இறைவா, இந்த பூ உலகிலே நான் சந்திக்கின்ற எல்லாருக்கிட்டையுமே நான் நல்லவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். இறைவன் உடனே ஏற்றுக்கொள்வார். நல்ல மனிதனாக இருப்பதுதான் ஆன்மீகத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை மதவாதிகள்கிட்ட தேடாதீங்க, அது கிடைக்காது. உங்ககிட்ட தேடுங்க. உள்கடை 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 என்று சொல்லி பாருங்கள், அது கடவுள் என்று முடியும். உங்களையே நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்கள் மனதை கடந்து செல்லுங்கள். உங்கள் மனதிலே இருக்கின்ற ஆசாபாசங்களை கடந்து செல்லுங்கள். போட்டி பொறாமைகளை கடந்து செல்லுங்கள். அப்படி நீங்கள் உங்களையே கடந்து செல்கின்ற பாதையிலே இறைவன் கூட உங்களுக்காக காத்து நிற்பார். திருவள்ளுவர் அதைத்தானே சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எனவே நல்லதொரு மனிதராக வாழ்ந்து பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும்.